ஜாதி இன மத வேறுபாடு என்று கண்ணீரில் இருக்கும் மக்கள் அனைவருடைய கண்ணீரும் நீங்க வேண்டும் என்று இரவும் பகலும் உழைக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் தலைவர் திருமாவளவன் நம்பி வரும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நான் உங்களோடு பங்கேற்றுக் கொண்டிருப்பேன். அவரோடு சேர்ந்து உழைக்கும் தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்ற திரு சாந்தி ரகுநேசர் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நமக்கு சிறப்புரை ஆற்றிய மிஸ்டர் யாக்கோ, அன்பு ஐயா மிஸ்டர் எஸ் ஆர் ராஜா என்னும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை மேயர் மத்தியில் இருக்கிறார்கள், அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். என்னும் மிஸ்டர் பழனி அரசு அவர்களையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய மத்தியிலே சிறப்புரை ஆற்றின திரு பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜ் அவர்களையும் மனதார வாழ்த்துகிறேன். அவர்களோடு சேர்ந்து ஏற்று நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க வந்திருக்கும் Reverend Dr. Solomon Victor, Reverend Charles Samparajan, Bishop Mohandas, Bishop Reverend Bhagat Singh, Advent Church, Reverend Joshua Stephen, அவர் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க அவர் நிரந்தரமாக கண்ணீரிலிருந்து விடுதலை பெற மனிதனாக இயேசு என்ற பெயரில் உதித்தார். அவர் உதித்த பொழுது பலர் அவருடைய பிறப்பின் செய்தியை கேள்விப்படும்படியாக தேவதூதர்கள் வழி செய்தார்கள். அதில் ஒரு கூட்டத்தார் மெய்ப்பர். அந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இரவு சூழ்ந்த நேரம், அந்த சூழலில் மெய்ப்பர்கள் கண்ணும் கருத்துமாக அவருடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருந்தார். அநேகம் பேர் தூங்கி விடுவார்கள். இந்த நேரத்தில் ஓனாய் வரும், சிங்கம் வரும், அந்த ஆட்டுக்குட்டிகளை தின்று விட்டு சென்று விடும், கோயில் கணக்கு கொடுப்பார்கள். ஆனால் இவர்களோ உண்மையான மெய்ப்பர்களாக இருந்தார்கள். அத்தனை ஆண்டுகளிலும் அவர்கள் பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இந்த உண்மையான மெய்ப்பர்களை இயேசு உங்களுக்காக உங்களை பராமரிக்க பிரதான மெய்ப்பராக தோன்றி இருக்கிறார் என்று அவர்கள் அறியும்படியாக தூதர்கள் தோன்றி அவர்களுக்கு அருமையான நற்செய்தியை வழங்கினார். அந்த நற்செய்தியை வழங்கின பொழுது அந்த ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. என்றும் கூட மெய்ப்பர்கள் யார்? நம்மை சுமக்கும் மக்கள், நம்மை பராமரிக்கும் மக்கள், நம் கண்ணீரை துடைக்கும் மக்கள், உண்மையான மெய்ப்பர்கள். அநேக மெய்ப்பர்கள் என்று சொல்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக எல்லாரையும் நேசிக்கிறார்களா? எல்லாரையும் சுமக்கிறார்களா? எல்லா கண்ணீரையும் துடைக்கிறார்களா? இல்லை என்றால் அவர்களுக்கு என்று வாழ்கிறார்களா என்று நாம் பார்க்கும் பொழுது இன்று அப்படிப்பட்ட ஒரு அருமையான மெய்ப்பரை நமது அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மூலமாக ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நான் அவரை சந்திக்க போவேன். என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண வைபவத்திற்கு அவர்களை அழைக்கும்படியாக, ஏதாவது ஒரு வைபவத்திற்கு அழைக்கும்படியாக. அப்பொழுது நான் அங்கு போகும் பொழுது அந்த ரோட்ல போகவே முடியாது. சின்ன ரோடு தான், ஆனால் ஜனங்களால் நிரம்பி இருக்கு. கடந்த முறை போன பொழுது ஏறக்குறைய 500 பேர் அங்கு உட்கார்ந்து இருந்தார். எல்லாரும் அவர் குறையை உங்களிடம் கொண்டுவதற்காக உட்கார்ந்திருந்தார். எப்படித்தான் அவர்களை சந்திக்கிறீர்களோ தெரியவில்லை. உண்மையில் ஒரு முதலமைச்சருக்கு, பிரதம மந்திரிக்கு இருக்கும் கூட்டம் அவரை தேடி வந்து அவர்களுடைய கையில் பொருத்தி போகிறார். அவர்கள் உழைக்கும் மக்களும் அதே பாசத்தோடு உழைக்கிறார். உண்மையான மெய்ப்பு ஆண்டவன் அப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு தான் தேவதூதரை அனுப்பி
அவர்களை வழிநடத்துகிறார். அதே போலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் தேவதூதர்களை உங்களுக்கு கூட கொடுத்து உங்களை பராமரித்து நல்ல சுகத்தை கொடுத்து உங்களை நீண்ட ஆயுளை கொடுத்து எல்லாரையும் சுமக்கத்தக்கதான பலனை கொடுப்பாராக. அதற்கான அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்கள் கையில் வைப்பார்கள், உங்கள் இடத்தில் வைப்பாராக. அதற்காக பிரார்த்தனை செய்யவே நாங்கள் எல்லாரும் இங்கு வந்திருக்கிறோம். அதோடு கூட அந்த மெய்ப்பொருள் தோன்றின பொழுது அவர் சொன்னார்கள், நீங்க போய் இயேசுக்காக பிறந்திருக்கிறார்கள், உண்மையான மெய்ப்பொருளை உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார், இந்த சந்தோஷ நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம், போய் பாருங்கள். இயேசுயா அவர் பிரதான மெய்ப்பொருள். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார். அப்ப இருந்த தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமை. எல்லாரும் அவர் பின்னால போறாங்க. ஏன் போறாங்க? அவர் அதிகாரத்தை உபயோகப்படுத்தவில்லை. அவர் கண்ணீரை துடைக்கும்படியாக அவர்களுக்காக பாடுபட்டார். கஷ்டங்களை நீக்கும்படியாக பாடுபட்டார். அதனால உலகமே அவர் பின்னால போச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த ஜனங்களுக்காக மனது உருகுகிறேன். இவர்கள் எல்லாரும் மெய்ப்பெண்ணாத ஆளுகளாக இருக்கிறார்கள். எத்தனையோ அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் மெய்ப்பர்களாக இல்லை, அவர்களை பராமரிக்கவில்லை. இவர்களுக்காக மனது உருகுகிறேன் என்று சொன்னார். தன் உயிரையே அவர்களுக்கு தியாகம் பண்ணினார். அவரை வாழ வைக்க வழி செய்தார். அவர் பிரதான மெய்ப்பு. ஆகவேதான் தேவதூதர் சொன்னார், நீங்க ராத்திரியும் பகலும் உழைச்சு. இப்ப கூட ஐயா சொன்னார், எனக்கு இல்லாத ஒரு காரியம் தூக்கம் தான். ஏன்னா ராத்திரி 1 மணி வரைக்கும் நான் ஜனங்களை பராமரிக்க வேண்டியதாக இருக்கு. காலையிலேயே வந்து விடுகிறார்கள், தூங்க நேரம் இல்லை. அதனால உங்களுக்கு ஆறுதல் பிரதான மெய்ப்பர் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பிரதான மெய்ப்பராக உங்களை பராமரிப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் மெய்ப்பராக எல்லாருக்கும் சுமக்க முடியாத அருள் தெரிவிப்பாங்க. இந்த அருளை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் கொண்டாட பொழுது அங்குவன் கூட இருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை பராமரித்து எல்லாரையும் சுமக்க அருள் புரிவாராக, நீண்ட ஆயுளை கொடுப்பாராக. நாம் ஐயாவோடு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் பிரார்த்தனை தான். நான் பிரதம மந்திரியை சந்தித்திருக்கிறேன், பிரதம மந்திரிகளை சந்தித்திருக்கிறேன், முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவரோடு பேசிய பிறகு நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஜெபம். அதான் எங்களால செய்ய முடியும் ஐயா. அதை உங்களுக்காக செய்ய நாங்கள் விரும்புகிறோம். தேவனுடைய ஊழியர்கள் இங்கு எல்லாரும் இதற்காக நாம் வந்திருக்கிறோம். நாம் யாவும் இருக்கும் இடத்தில் ஒரு வினாடி ஐயாவுக்காக ஒரு உழைக்கும் மக்களுக்காக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் பிரதான மெய்ப்பர் அவர்களுக்கு அருள் புரியும்படியாக பிரார்த்தனை செய்யும். பிரதான மீட்பரை எங்களுக்கு மீட்பராக கொடுத்திருக்கும் எங்கள் அன்பு சகோதரன் பெருமாளோடு அவருடைய ஆசிரியர் நல்ல சுகத்தை, நல்ல கொஞ்ச நேரம் தூங்கினாலும் அயர்ந்து உறங்குவது அவர்களுக்கு இன்னும் அதிகாரத்தை இருக்காரு. நேரை சுமாக்க அருள் தோன்றி கடோடு உழைக்கும் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிகள். இங்கு வந்திருக்கும் ஆயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிகள். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியின் தலைவரையும் பிரதிநிதியும் ஆசீர்வதி சுவாமி. எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில்
ஆற்றலை கொடுத்து சுகத்தை கொடுத்து சமாதானத்தோடு ஜனங்களை சுமக்கும் அளவைத்தான் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் திறக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து தொடர்ந்து உயிர் வாழ அருள்படி இந்த பிரார்த்தனையை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்ததும் சுவாமி. ஆமென்.